ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு மே மாத பலன்கள். இந்த மாத பலன்கள்ல மாத கிரகங்கள் ஆகப்பட்ட அந்த சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் 45 நாட்களுக்கு ஒரு முறை பயிற்சியாகும். இந்த மாத கிரகங்கள் பயிற்சி ஆகும் போது இருக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் நம்ம இந்த மாதத்துல இருக்கக்கூடிய பலன்களாக கணிக்கிறோம். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய நவ கிரகங்களுக்கு தலைவனாகப்பட்டவர் இந்த மேஷ ராசியில இந்த மாதத்துல உச்சம் பெற்று இருக்கிறார். இந்த மாதத்துல அவர் 15ஆம் தேதி அந்த 2ஆம் இடமான அந்த காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த 15ஆம் தேதி பயிற்சி ஆகும் போது அந்த மேஷ ராசியில இருக்கக்கூடிய அந்த சூரியனோடு சேர்க்கை பெற்று இருக்கக்கூடிய புதனும் அதே 15ஆம் தேதி ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மாதத்தின் பிற்பகுதியில் 30ஆம் தேதி மே மாதம் புதனாகப்பட்டவர் தன்னுடைய சொந்த வீடான அந்த மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மிதுன ராசியில ஏற்கனவே குரு பகவான் இருக்கிறாரு. இவரோட சேர்ந்து அந்த ரிஷப ராசியில ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன், மாத கிரகங்களில் முக்கியமான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் இந்த மிதுன ராசிக்கு 14ஆம் தேதி மே மாதம் பயிற்சி ஆகிறார். இந்த 14ஆம் தேதி மே மாதம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த ராசிக்கு குருவோட சேர்ந்து மிதுன ராசிக்கு குருவோட செயல்படக்கூடிய ஒரு டைம். அதனால இந்த குருவும் சுக்கிரனும் சேர்ந்து செயல்படும் போது அதிகப்படியான பண வரவுகள் அப்படின்றது அதிகப்படியான பேருக்கு இருக்கும். அடுத்து 12ஆம் தேதி மே மாதம், அதாவது இந்த மாதத்துல முதல்ல பயிற்சி ஆகக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் தான் பயிற்சி ஆகிறார். மீன ராசியிலிருந்து காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான அந்த மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு தன்னுடைய சொந்த ஆட்சி வீடு இந்த செவ்வாய்க்கு. அதனால அந்த மேஷ ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா செவ்வாயாகப்பட்டவர் ஆட்சி பெற்று இருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா புதனாகப்பட்டவர் ஆட்சி பெற போறார். அடுத்து பாதி மாதத்தின் முற்பகுதியில சுக்கிரன் ஆட்சி பெற்றும் பிற்பகுதியில குருவோடு சேர்ந்தும் இருக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலை தான் இந்த மே மாதம் இருக்குது. இது எல்லாமே எந்தெந்த மாற்றங்களை ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கும்ப ராசி என்பர்களுக்கு மே மாதத்துல உங்களுடைய 5ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சேர்க்கை. இதனால இந்த கும்ப ராசி என்பர்கள் தன்னுடைய வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கும். இதனால் வரைக்கும் வருமானமே இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய சில வாய்ப்புகள் வரும். வேலை இழப்புகள் அதிகப்படியாக இருக்கு, வாய்ப்புகள் எதுவுமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கு வேலையெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கும். கும்பம் அப்படின்னு சொன்னாலே ஒரு கலசம். அந்த கலசம்ன்றது எவ்வளோ ஒரு உச்சத்துல ஒரு உயரத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்போ அதே மாதிரிதான் இந்த கும்பராசி என்பவர்களும் நல்ல ஒரு உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவர்கள். இவர்களினுடைய போராத நேரம் எல்லா இடத்துலயும் அவமானம், தேவையில்லாத கௌரவ குறைச்சல், அடுத்து பாத்தீங்கன்னா தன்மானத்திற்கு உண்டான சில விஷயங்கள்ல பாதிப்பு, சுயமரியாதை இழப்பு, இது எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. இது எல்லாத்திற்குமே ஒரு தீர்வு அப்படின்றது கண்டிப்பா இருக்கு. அது எல்லாத்தையும் நெருங்கிக்கிட்டு தான் இந்த கும்பராசி என்பர்கள் பயணிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த தீர்வை நோக்கி தான் நீங்க பயணிச்சிட்டு இருக்கிறீங்க. எந்த இடத்துலயும் உங்களுக்கு பாதிப்புகள் வராது. இந்த கும்பராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல அனுபவிக்காதது எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டீங்க. அந்த அனுபவிக்காத விஷயங்கள் வெளியில கூட சொல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கு இந்த கும்பராசி என்பர்கள் நிறைய விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. வாயை திறந்து இவர்களினுடைய கஷ்டத்தை கூட சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரியான ஒரு பாதிப்புகள் வேற எந்த ராசி என்பவர்களுக்கும் வராது. இந்த கும்பராசி என்பவர்களுக்கு மட்டும்தான் வந்திருக்கு. அந்த அளவுக்கு அந்த பாதிப்புகளினுடைய தீவிரம் அப்படின்றது இந்த மே மாதத்துல இருந்து குறைய தொடங்குமே தவிர அதிகரிக்காது. ஏன்னா கும்பராசி என்பவர்களுக்கு இத மாதிரியான சில பதட்டங்கள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கு. என்னடா இது பிரச்சனைக்கு மேல பிரச்சனை போய்கிட்டே இருக்கே, இதுக்கு ஒரு தீர்வே கிடையாதா, இதுக்கு மேல என்னால தாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த மே மாதத்துல இருந்து அதனுடைய தாக்கம் குறைய தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு சுக்கிரன், உங்களுடைய தனஸ்தானாதிபதி, உங்களுடைய சுகஸ்தானாதிபதி இரண்டும் சேர்ந்து
பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்க போறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த கும்பராசி என்பவர்களுக்கு கொடுக்க போகுது. அந்த மாற்றம் வேலை ரீதியாக இருக்கலாம், தொழில் ரீதியாக இருக்கலாம், பண வரவுகள், திடீர் அதிர்ஷ்டங்கள், இந்த மாதிரியான 4 விதத்திலையும் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்களாக இருக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய இந்த மே மாதத்துல இந்த கும்பராசி என்பவர்கள் இவர்களினுடைய வளர்ச்சி பாதையை நீங்க தீர்மானம் செய்யணும். ஏன்னா ஏற்கனவே நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா உயர் பதவிகள் கிடைக்காம தவிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் நம்ம கும்பராசி என்பவர்கள் தான். அந்த உயர் பதவிகளுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த இடத்துல வரப்போகுது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு. இது நாள் வரைக்கும் ஒரு ஒரு உயர் பதவிக்காக நீங்க ப்ரப்போஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் கூட ரிஜெக்ட் ஆயிருந்திருக்கும். ஆனால் இப்போ நீங்க ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு அமைப்பும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உயர்ந்த ஒரு வளர்ச்சியை, நல்ல ஒரு அங்கீகாரத்தை, நல்ல ஒரு பேரும் புகழையும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். ஏன்னா இன்னும் கரெக்டா ஒரு 2 மாதத்துல குரு மாறிடுவாரு. மாறின உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலைகள் மூலமாக உயர்ந்த அங்கீகாரங்கள் முழுமையாக கிடைக்கும். அதை நீங்க இந்த மே மாதத்துல இருந்தே செய்ய ஆரம்பிக்க போறீங்க. இப்ப மே மாதத்திலேயே எனக்கு உயர் பதவிகள் கிடைக்குமா அப்படின்னா அதற்குண்டான ப்ரப்போசல் தான் நீங்க இப்ப வைக்க போறீங்களே தவிர முழுமையாக அதை அடைவதற்குண்டான ஒரு அமைப்புகள் அப்படின்றது கரெக்டா இன்னும் ஒரு 2 மாதத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த கும்பராசி என்பர்களுக்கு இவர்களினுடைய குடும்பம் ரீதியான சில செலவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கடன் மனம். குடும்பத்துல இருக்கிறவர்களுக்காக நிறைய கடன் வாங்கியாச்சு, குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்காக சொத்துக்கள் வாங்கியாச்சு. அது எல்லாத்தையுமே என் தலைமையில சுமந்துதான் நான் இருக்கிறேன். அதாவது முதுகு மேல சுமைகள் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது கும்பராசி என்பர்கள் தான். ஒரு பொதியை சுமக்கிற அளவுக்கு இவர்களினுடைய கடன் சுமைகளை சுமந்துட்டு இருக்கிறாங்க. மாசம் ஆனா ஒரு 50,000 இருந்து 75,000 வரைக்கும் இவர்களுக்கு கடனே இருக்கும். அதுக்காகவே நான் சம்பாதிக்கணும், எனக்கு அதற்குண்டான வருமானங்கள் வருமா? அடுத்து பாத்தீங்கன்னா கும்பராசி என்பவர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா 75 and above அந்த இயர்ல பிறந்தவங்க, 1975 to 80s பிறந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா இவர்களினுடைய வேலையில ஒரு சிக்கலான ஒரு அமைப்பை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த வேலை இருக்குமா, இருக்காதா, இந்த வேலையினால எனக்கு பாதிப்புகள் ஏற்படுமா, இந்த வேலையை வச்சுதான் நான் நிறையவே பிளான் வச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மனப்பதற்றங்கள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அது எல்லாமே இந்த மாதத்துல இருந்து குறைய தொடங்குவதற்குண்டான ஒரு நேரம். ரொம்ப வேலையில சிக்கல் இருக்கு அப்படின்னா தாராளமாக ஒரு இடமாற்றம் செஞ்சுக்கலாம். இடமாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரமாக போகிற மாதிரி, ஒரு தொலைவுக்கு போகிற மாதிரி, ஒரு வெளியூர் வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி, அந்த மாதிரியான சில அமைப்புகளை பாத்தீங்க அப்படின்னா இந்த கும்பராசி என்பவர்களுக்கு மிக அருமையான ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். வரன்கள் பாக்குறதுல நிறைய ஏமாற்றங்கள், அதாவது காதலும் தோல்வியா இருக்கும், அரேஞ்சு மேரேஜும் தோல்வியா இருக்கும். இந்த மாதிரியான கொடுமை யாருக்காவது இருக்குமா? இது நம்ம கும்பராசி என்பவர்களுக்கு தான். காதல் செஞ்சேன், அதுல தோல்வி, சரின்னு சொல்லிட்டு வீட்டுல திருமணம் செஞ்சு வச்சாங்க, அதுலயும் தோல்வி. இப்போ எனக்கு வாழ்க்கை இருக்கா இல்லையா, இதுதான் இவர்களினுடைய ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் தான் இந்த மே மாதத்துல இந்த கும்பராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கையில ஒரு 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 பகுதியாகவாவது உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். அததான் இந்த கும்பராசி என்பவர்கள் அதிகப்படியாக விருப்பம் உள்ளவர்களாக இருப்பாங்க. எல்லாருக்காகவும் உழைச்சாச்சு மேடம், எனக்கு உண்டான வாழ்க்கையை நான் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன், அந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முழுமையாக 100% இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மே மாதத்துல இருந்து உங்களுக்குண்டான ஒரு வாழ்க்கை அப்படின்றது முழுமையாக கிடைக்க போகுது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இன்னும் என்னென்னலாம் செய்யறதுக்கு எங்களுக்கு காத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய வருமானத்துல கவனமாக இருக்கணும். சில கும்பராசி என்பர்கள் இவர்களினுடைய ஜாதகம் நல்லா இருக்கு அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே போய் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது. அந்த ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா பெரும் வீழ்ச்சியை சந்திச்சிருக்கும். இந்த அளவுக்கு இந்த வீழ்ச்சியை இவர்கள் சந்திச்சிருக்கவே மாட்டாங்க. அதுக்காக நிறைய கடன் வாங்கி வீடை வித்து எல்லாத்தையும் வித்து அந்த ஷேர் மார்க்கெட்ல
அப்படி போய் பணத்தை போடணுமா? அது எல்லாத்தையுமே இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய சேமிப்பை ஃபுல்லா கரைச்சிட்டு தான் வெளியில போவாரு. இன்னும் அதுக்கு ஒரு வருடங்கள் இருக்கு. தயவு செய்து உங்களுடைய சேமிப்புல இருந்து எந்த காசையும் எங்க ஒரு மூலதனத்தையும் போடாதீங்க. உங்களுக்கு எக்ஸஸா இருக்கு, எனக்கு இந்த சேமிப்பு எல்லாம் போக இந்த அமௌண்ட் எக்ஸஸா இருக்குன்னா அதை நீங்க ஒரு நாள் பார்த்து போடுங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா போடுங்க. அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை இந்த சனி பகவான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு கொடுப்பாரு. இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம். உங்களுடைய வெளிநாட்டுல வாழ்க்கையில இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், குடும்ப தொந்தரவுகள், அடுத்து பாத்தீங்கன்னா வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் பார்க்கணும் விருப்பப்படுறவங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல கீழ்கண்ட இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் அனுப்பி அதற்குண்டான பலன்களை தெரிஞ்சுக்கலாம். அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.